ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்த வகுப்புகள் எல்லாம் 2 விதமான வாக்கிய அமைப்புகள் பார்த்துருக்கோம். மூல வினைன்னு ஒன்று உங்கள் ஃபைல் நம்பர் 1 அதில் பாருங்கள். அந்த மூல வினையோட ஓ சேர்த்தோம் யோ சேர்த்தோம். பாருங்கள், தும் ஆவோ ஆப் आइए, तुम खाओ आप खाइए, तुम लिखो आप लिखिए. இந்த ஓ ஒன்று சேர்த்தோம் ஏ ஒன்று சேர்த்தோம். இது ஒரு வாக்கிய அமைப்பு. அதே மூலவினை அந்த ரூட் வெர்போட தா தே தீ சேர்த்தோம். ஆத்தா, खाता, लिखता, आते, खाते, लिखते, आती, खाती, लिखती. இது ஒரு வாக்கிய அமைப்பு பார்த்தோம். மொதல் வாக்கிய அமைப்பு இம்பரேட்டிவ் மோடில் இருந்தது. பேட்டர்ன் அது. நான் இப்போ கிராமர் சொல்லலை, அது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்னது? இம்பரேட்டிவ் மோடு பேட்டர்ன். அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேட்டர்ன். நான் வருகிறேனுங்கிறதுக்கும் நான் வந்து கொண்டிருக்கிறேனுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் அப்படி தான். நான் வருகிறேனுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ கம். நான் வந்து கொண்டு இருக்கிறேனுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் கம்மிங். அப்போ இங்கே என்ன சேர்த்தோம் எக்ஸ்ட்ராவா? ஆம்ங்கிற ஒரு வார்த்தையும் அந்த கம்மோட ஐஎன்ஜி ஃபார்மும் சேர்த்தோம் இல்லைங்களா? இது இங்கிலீஷ். இப்போது ஹிந்தியில் என்ன ஆகும்னா, நான் வருகிறேனுங்கிறதுக்கு மை ஆத்தா ஹூ, நான் வந்து கொண்டிருக்கிறேனுங்கிறதுக்கு மை ஆ ரஹா ஹூ. இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அங்கே ஆவோட தா சேர்ந்து இருந்துச்சா, அந்த தாவை எடுத்துட்டு ரஹாங்கிறத சேர்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுக்கும் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுக்கும் இதுதான் சின்ன வித்தியாசம். 4-5 எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். தா தே தி ரூட் வெர்போட சேர்ந்தா சிம்பிள் ப்ரெசண்ட்னு சொன்னேன். அந்த தா தே தி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரஹா ரஹே ரஹி அப்படின்னு போட்டுட்டோம்னா இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரஹா ரஹே ரஹினா என்ன அர்த்தம்? நத்திங் பட் ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்மை தான் நம்ம ரஹா ரஹே ரஹின்னு சொல்கிறோம். ப்ரோனவுன்னு சொன்னால் என்னென்ன சொல்லியிருக்கோம்? மை ஹம், தூ தும் ஆப், யஹ் வஹ் ஏவே. இப்போ முதல்ல மை வச்சு சொல்லுவோம். இந்த மைங்கிறது என்ன அர்த்தம்? நான். ஒரு ஆண் சொல்லும் போது அவர் மைன் தான் சொல்லுவார். ஒரு பெண் சொல்லும் போதும் அவங்களும் மைன் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நான் வருகிறேன் ஒரு ஆண் சொல்கிறாரு. மை ஆத்தா ஹூ, ஐ கம். மை ஆத்தா ஹூ, மை ஆத்தா ஹூ, மை ஆத்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? நான் வருகிறேனுங்கிறப்போ மை ஆத்தி ஹூ, மை ஆத்தி ஹூ, மை ஆத்தி ஹூ. இங்கிலீஷில் அதே ஐ கம் தான். இப்போ இந்த ஆத்தா ஆத்தின்னு போட்டோம் பார்த்தீங்களா? அதில் இருக்கிற அந்த தா தி மட்டும் எடுத்துட்டு ரஹா ரஹி போட போகிறேன். இப்போ ஒரு ஆண் நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். நான் வந்து கொண்டிருக்கிறேன். I am coming. मैं आ रहा हूँ, मैं आ रहा हूँ, मैं आ रहा हूँ. இது ஒரு பெண் சொல்லும்போது என்ன ஆகும்? मैं आ रही हूँ, मैं आ रही हूँ, मैं आ रही हूँ. இப்போ இங்கே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஆத்தா ஆத்தி வரும்போது என்ன செஞ்சோன்னா அந்த 2 எழுத்தும் சேர்ந்து ஒரே வார்த்தையாக போட்டோம். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா
ஆ தனியாக ரஹா தனியாக, ஆ தனியாக ரஹி தனியாக போடணும், ஒரே வார்த்தையாக போடக்கூடாது. மை வந்தால் நாம் அங்கே ஹூம் போட்டோம்ல, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, தும் வந்தால் ஹோ போடணும் இல்லைங்களா. இப்போ தும் வச்சு சொல்லுவோம். தும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீ. ஒரு ஆணை பார்த்தும் நம்ம நீன்னு சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்தும் நீன்னு சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ நீ வருகிறாய், யூ கம். तुम आते हो, तुम आते हो, तुम आते हो. இது சாதாரண நிகழ்காலம். இப்போ தொடர் நிகழ்காலத்துக்கு போகிறோம், அதாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸ். என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற தே எடுத்துட்டு அங்கே வந்து ரஹே போடணும். தாய் இருந்தால் ரஹா, தே இருந்தால் ரஹே, தீ இருந்தால் ரஹி. இவ்வளோ தான், சிம்பிளாக தெரிஞ்சிங்க. அப்போது இங்கே என்ன ஆகணும்? தே எடுத்துட்டு ரஹே போடணும். தும் ஆ ரஹே ஹோ, நீ வந்து கொண்டிருக்கிறாய், யூ ஆர் கம்மிங். தும் ஆ ரஹே ஹோ, தும் ஆ ரஹே ஹோ, தும் ஆ ரஹே ஹோ. இது பெண் பாலில் என்ன ஆகும்? அங்கே தீ இருந்துச்சா, அந்த தீ எடுத்துட்டு இங்கே என்ன செய்ய? ரஹி போடணும். அப்போது தும் ஆ ரஹி ஹோ, தும் ஆ ரஹி ஹோ, தும் ஆ ரஹி ஹோ. இப்போ ஹூவும் பார்த்தாச்சு, ஹோவும் பார்த்தாச்சு. இப்போ சிங்குலர்ஸ் பார்ப்போம். சிங்குலர் வந்து நமக்கு என்னது? இவன், இவள், இது, இந்த, அவன், அவள், அது, அந்த. இந்த ரெண்டுக்கு என்னது? ய வ, அதாவது ய ஓ. இதில் இவனுங்கிறது நமக்கு தனியாக ஆண்பால்னு தெரிஞ்சிடும், இவளுங்கிறது தனியாக பெண்பால்னு தெரிஞ்சிடும். இது மற்றதுக்கெல்லாம் வராது, இந்த இவன் இவளில் மட்டும் இது வந்துடும். இப்போ பாருங்க, இவன் வருகிறான், he comes. ய आता है, ய आता है, ய आता है. இப்போ இதே வந்து அங்கிட்டு கொண்டு போவோம். ஐஎன்ஜி ஃபார்ம். இவன் வந்து கொண்டிருக்கிறான், he is coming. ய ஆ ரஹா ஹை, ய ஆ ரஹா ஹை, ய ஆ ரஹா ஹை. இப்போ இதே இவளுங்கிறத எடுத்துக்குவோம். இவளுங்கிறதுக்கு இங்கிலீஷில் சி, ஹிந்தியில் வந்து ய. அப்போ இவள் வருகிறாள், she comes. ய ஆத்தி ஹை. இவள் வந்து கொண்டிருக்கிறாள், ய ஆ ரஹி ஹை, ய ஆ ரஹி ஹை, she is coming. அவன் வருகிறான், he comes. वो आता है, वो आता है, वो आता है. இது ஐஎன்ஜி ஃபார்மில். அவன் வந்து கொண்டிருக்கிறான், he is coming. वो आ रहा है, वो आ रहा है, वो आ रहा है. அவள் வருகிறாள், she comes. वो आती है, वो आती है, वो आती है. இது ஐஎன்ஜி ஃபார்மில். அவள் வந்து கொண்டிருக்கிறாள், she is coming. वो आ रही है, वो आ रही है, वो आ रही है. இது வரைக்கும் சிங்குலர் பார்த்தோமா. இப்போ ப்ளூரல் பார்ப்போம். ப்ளூரல் என்னென்ன இருக்குது? நாம், நீங்கள், இவர், அவர், இவர்கள், அவர்கள். எல்லாமே ஆணுக்கும் இதை தான் சொல்லுவோம், பெண்ணுக்கும் இது தான் சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் எல்லாத்துக்கும், அதாவது ஹம்முங்கிறதுக்கு வி, அப்புறம் யூ, அப்புறம் தே, இதுதான் வரப்போகுது. இப்போது இதில் நம்ம பார்த்தோம்னா
ஹிந்தியில் கொஞ்சம் மாறுபடும். இப்போ முதல்ல சொல்கிறேன். நாங்கள் வருகிறோம், वी कम. हम आते हैं, हम आते हैं, हम आते हैं. ஐஎன்ஜி ஃபார்மில். நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம், वी आर कमिंग. हम आ रहे हैं, हम आ रहे हैं, हम आ रहे हैं. இது ஆண்களுக்கும் இதுதான், பெண்களுக்கும் இதுதான். இப்போ ஆண்களுங்கிறப்போ நம்ம ஆரகா ஆரகே போட்டோம்ல, அங்கே என்ன செய்வோம்? ஆரகே ஆரகே. அடுத்தது பார்ப்போம். பெண்கள் சொல்லும்போது நாம் வருகிறோம், ஹம் ஆத்தி ஹை, ஹம் ஆத்தி ஹை. இதே ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லும்போது நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம், ஹம் ஆ ரஹி ஹை, ஹம் ஆ ரஹி ஹை. நீங்கள் வருகிறீர்கள், யூ கம். आप आते हैं, आप आते हैं, आप आते हैं. ஐஎன்ஜி ஃபார்மில். நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள், யூ ஆர் கம்மிங். आप आ रहे हैं, आप आ रहे हैं, आप आ रहे हैं. இது பெண் பால்ல. आप आती है, आप आती हैं, आप आती हैं. ஐஎன்ஜி ஃபார்மில் आप आ रही हैं, आप आ रही हैं, आप आ रहे हैं. அடுத்து இவர் வருகிறார், இவர்கள் வருகிறார்கள், இவைகள் வருகின்றன. இங்கிலீஷில் தே கம் தான். இந்த மூணுக்கும் ஹிந்தியில் ஏ ஆத்தே ஹைங், ஏ ஆத்தே ஹைங், ஏ ஆத்தே ஹைங். இதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மில் போகும்போது இவர் வந்து கொண்டிருக்கிறார், இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தே ஆர் கம்மிங். ये आ रहे हैं, ये आ रहे हैं, ये आ रहे हैं. பெண் பால்ல ये आ रही हैं, ये आ रही हैं, ये आ रही हैं. சாதாரண நிகழ்வுகள் என்ன ஆகும்? ये आती हैं, ये आती हैं, ये आती हैं. இவர் இவர்கள் இவைகள்ங்கிற மாதிரியே அவர் அவர்கள் அவைகள் எல்லாமே ஒன்று தான். இப்போ அவர் வருகிறார், அவர்கள் வருகிறார்கள், அவைகள் வருகின்றன. தே கம். வே ஆத்தே ஹைங், வே ஆத்தே ஹைங், வே ஆத்தே ஹைங். ஐஎன்ஜி ஃபார்மில் போவோம். அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கிலீஷில் தே ஆர் கம்மிங். வே ஆ ரஹே ஹைங், வே ஆ ரஹே ஹைங், வே ஆ ரஹே ஹைங். பெண் பால்ல வே ஆத்தி ஹைங், வே ஆத்தி ஹைங், वे आती हैं. आईएनजी फॉर्मूला वे आ रही हैं, वे आ रही हैं, वे आ रही हैं. இன்னைக்கு நாம் மூணாவது பேட்டர்ன் படிச்சிருக்கோம். முதல் பேட்டர்ன், ரெண்டாவது பேட்டர்ன், நிறைய வாக்கியங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு மூணாவது பேட்டர்னில் சிம்பிளாக பார்த்தோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ரூட் வெர்போட இருக்கிற தா தேத்தி எடுத்துட்டு ரகா ரஹே ரஹி போடணும். தா இருந்தா ரகா, தே இருந்தா ரஹே, தீ இருந்தா ரஹி. இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.
நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.